மறைக்கப்பட்ட நன்கொடை அயோத்தி ராமர் கோவிலில் நடப்பது என்ன? அயோத்தி ராமர் கோவிலுக்கு பக்தர்கள் உணர்வோடு அளிக்கக்கூடிய காணிக்கைகளை அங்கு பணியாற்றும் சிலர் திருடி இருக்கிறது பக்தர்களை கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு. இதுவரைக்கும் சுமார் 200 கோடி ரூபாய் வரை நன்கொடை திருடப்பட்டிருக்கிறதா குற்றச்சாட்டு எழுந்து அது குறித்து தீவிர விசாரணையும் நடத்தப்பட்டு வருது. பக்தர்கள் புனித தலமா நினைக்கிற இந்த ராமர் கோவில நடந்த மோசடிக்கு யார் பொறுப்பேற்பா அப்படிங்கிற கேள்வியை காங்கிரஸ் கட்சி எழுப்புது. ஒரு சிலரோட தவறுக்காக முழு அறக்கட்டளையையும் களங்கப்படுத்த முடியாதுன்னு உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவிச்சிருக்காரு. அயோத்தி ராமர் கோவிலில் நடந்த நன்கொடை திருட்டு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது பாஜக அரசு? மற்ற முக்கிய கோவில்களில் நடந்த நன்கொடை திருட்டுகளில் என்ன நடவடிக்கை? இதையெல்லாம் தான் இந்த ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில அமைந்திருக்கிற ராமர் கோவில்ல பக்தர்கள் அளித்த நன்கொடையில சுமார் 200 கோடி ரூபாய் வரை மோசடி செய்யப்பட்டதா புகார் எழுந்துச்சு. இந்த விஷயம் பூதாகரமாக அதை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சது உத்தரப்பிரதேச அரசு. விசாரணைக்கு பிறகு 20 பக்க அறிக்கையையும் அரசு கிட்ட சமர்ப்பிச்சது இந்த குழு. இதுக்கிடையில ராம ஜென்ம பூமி தீர்த்த கஷேத்ரா அறக்கட்டளையோட பொதுச் செயலாளர் மற்றும் அறங்காவலர் ஆகியோர் தங்களோட பதவிகளை ராஜினாமா செஞ்சாங்க. காணிக்கை என்னும் பிரிவில் பணியாற்றிய பலரும் கைது செய்யப்பட்டாங்க. சுமார் 80 லட்சம் ரூபாய் ரொக்கமும் அவங்க கிட்ட இருந்து பறிமுதல் செய்யப்பட்டுச்சு. இதையடுத்து அயோத்தி ராமர் கோவில்ல பாதுகாப்பு கெடுபிடிகள் அதிகரிக்கப்பட்டிருக்கு. அங்கு பணிபுரியும் ஊழியர்கள் பல முறை சோதனைக்கு உட்படுத்தப்படுறாங்க. செல்போன் கொண்டு வர தடை விதிக்கப்பட்டிருக்கு. இந்த விவகாரம் தொடர்பா உச்சநீதிமன்றத்தோட கண்காணிப்புல நீதி விசாரணை நடத்தப்படணும்னு காங்கிரஸ் கட்சி கோரிக்கை வச்சிருக்கு. நம்பிக்கை அப்படிங்கிற பெயர்ல கோவில்ல கொள்ளை நடந்திருக்குன்னு இந்த பிரச்சனை நிதி சார்ந்ததா மட்டும் இல்லாம பக்தர்களோட உணர்வுகளோட தொடர்புடையதுன்னு சொல்லியிருக்கு காங்கிரஸ் கட்சி. மேலும் பிரதமரோட மேற்பார்வையில கோவில் விவகாரங்களை கண்காணிக்க உருவாக்கப்பட்ட இந்த அறக்கட்டளையில இப்போ நடந்த இந்த மோசடிக்கு யார் பொறுப்பேற்பாங்க அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கு காங்கிரஸ். அயோத்தி ராமர் கோவில் நன்கொடைகள் கொள்ளையடிக்கப்பட்டது பெரும் பிரச்சனையா இருந்து வரும் நிலையில இந்தியாவில் மற்ற புகழ்பெற்ற கோவில்களில் நடந்த கொள்ளைகள் குறித்து பார்க்கலாம். பல நூற்றாண்டு காலம் பழமையான சபரிமலை ஐயப்பன் கோவில் இந்தியாவோட மிகப்பெரிய புனித தலங்கள்ல ஒன்றா இருக்கு. 2025 செப்டம்பர் மாதம் 18 படிகள்ல இருக்கும் செப்பு தகடுகள்ல இருந்து தங்க பூச்சுக்கள் அனுமதியின்றி அகற்றப்பட்டதா தேவசம்போடோட கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு பிரிவு தெரிவிச்சது. 2019 புதுப்பித்தலோட ஒப்பிடுகையில திருப்பி அளிக்கப்பட்ட பொருட்கள் குறைவா இருந்துச்சு. இது குறித்து விசாரிக்க ஒரு குழுவை அமைச்சது திருவிதாங்கூர் தேவசம்போர்டு. அந்த சிறப்பு குழு விசாரிச்சு அறிக்கையும் சமர்ப்பிச்சாங்க. அதுல கணக்கியல் முறையில குறைபாடுகள் சுட்டி காட்டியதோட சபரிமலை நிர்வாக அதிகாரி, உதவி ஆணையர் உள்ளிட்ட 7 பேர் மேல குற்றம் சாட்டினாங்க. உத்தரகாண்ட்ல இருக்கிற பத்ரிநாத் மற்றும் கேதார்நாத் கோவில்ல நன்கொடைகள் தவறா பயன்படுத்தப்படுறதா குற்றச்சாட்டு எழுந்துச்சு. கோவிலுக்கு சம்பந்தப்பட்ட சிலர் மேல நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கு. இறுதி விசாரணை இன்னும் முடிவடையல. அதே மாதிரி ஆந்திர மாநிலத்தில் இருக்கிற திருப்பதியில 2025 ஏப்ரல்ல திருப்பதி தேவஸ்தானத்தின் கண்காணிப்பு துறையோட கணினி ஆபரேட்டர் நன்கொடை எண்ணும் போது தவறான தரவு உள்ளீடு செஞ்சு வெளிநாட்டு நாணயத்துல கொள்ளையடிச்சதா குற்றம் சாட்டி கைது செய்யப்பட்டாரு. பின்னர் அவர் தான் செஞ்ச குற்றத்தையும் ஒப்புக்கொண்டாரு. பின்னால மர்மமான முறையில உயிரிழந்தாரு ரவிக்குமார். ஒடிஷா மாநிலத்தில் இருக்கிற ஜெகநாத் கோவில்ல கோவில் ஊழியர் ஒருத்தர் நன்கொடை என்றப்போ திருடி மாட்டிக்கிட்டாரு. சிசிடிவி காட்சிகள் அதை உறுதிப்படுத்த அவர் கைது செய்யப்பட்டாரு. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் பூரி ஜெகநாத் கோவில்ல நடந்திருக்கு. இந்தியால மிகவும் புகழ்பெற்ற பெரிய கோவில்கள்லயே நன்கொடை திருட்டு சம்பவம் நடந்து வருது. குறைவான வருமானம் கொண்ட சிறிய கோவில்களையும் இது போன்ற நிறைய மோசடி சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆங்காங்கே கைது நடவடிக்கைகளையும் அந்தந்த மாநில அரசுகள் எடுத்துட்டு வராங்க. பக்தர்களோட உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கும் இந்த நன்கொடை திருட்டு விவகாரத்துல அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கணுங்கிற கோரிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த மாதிரி திருட்டு சம்பவங்கள் நடக்கிறதையே தடுக்கணுங்கிறது தான் பக்தர்களோட கோரிக்கையா இருக்கு.